என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீஃபிங். ஸோ லெட் மீ கெட் திஸ் குவிக். பாயிண்ட் நம்பர் 1, டெம்பரேச்சர். இட் இஸ் வெரி கோல்ட். இந்த ரைடுக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஈக்குவலாக சீரியஸாகவும் இருக்கணும். குறிப்பாக ரைடு ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க 25th அன்னைக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு வந்து போகிற அளவுக்கு விடியற் காலையில் செம்மையாக குளிரும். ஸோ திக்கு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போடணும். அண்ட் முட்டியில் ஹேண்ட்ஸில் வெட்டாகும். அந்த குளிர்ந்த பனி நம்ம உடம்புல மோதும் போது ஈரமாகும். அதனால் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி நடுங்கும். சென்னையில் அதுவும் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த குளிரில் ஈரம் ஜாஸ்தி. ஸோ வெயிட்டாகவும் இருக்கும். டர்ராவானா பட் ஆனால் உஷாராக இருக்கணும். திக் ட்ரெஸ், சேஃப்டி கியர்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழ மாட்டோம் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. அண்ட் தட்ஸ் நாட் அ கிரேட் ஃபீலிங், ட்ரஸ்ட் மீ. அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம கொடைக்கானல் ஏறுறோம். அது ஒரு மாதிரி சம்வாட் ட்ரை கோல்டு. அது இந்த அளவுக்கு வெட்டாக இருக்காது, பட் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் போக போக. ஸோ ஒரே நாளில் நம்ம 2 டைப் ஆஃப் குளிருக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ பி ப்ரிப்பேர்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், பி எக்விப்ட். செகண்ட், விசிபிலிட்டி. காலையில் 4:30 to 7 AM வரைக்கும் தாம்பரம் டு விக்கிரவண்டி விசிபிலிட்டி இஸ் க்ளோஸ் டு நோ விசிபிலிட்டி. நேச்சுரலாக நம்ம ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டணும். அண்ட் வைசரில் ஃபாக் ஆகும். ஸோ நம்ம கண்டிப்பாக 4:30க்கு மார்னிங் ஓஎம்ஆர்லேருந்து வீல்ஸ் ரோல் ஆகியே ஆகணும். ஸோ காலையில் வந்து குரூப் ரைடு இப்படி பண்ணணும், குரூப் ரைடு அப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாஸ் எடுத்துக்கின்னு உட்காந்துட்டு முடியாது. டக்குன்னு காலையில் குரூப்பை பிரிகிறோம் அண்ட் அங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஓகே, நம்ம எல்லாருமே கொஞ்சம் பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்கணும். ஒரு மாதிரி ஆர்வ கோளாறாகவே இருந்துட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி இதை வந்து நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். குரூப் ரைடோட டைனமிக்ஸ், எப்படி ஓட்டணும், லீட் யார், ஸ்வீப் யார், ஹேண்ட் சிக்னல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே ப்ரீஃபாக இன்னொரு வீடியோ டக்குன்னு இன்றைக்கி போட்டுருவேன். அதுலேருந்தே நம்மளால் ஓரளவுக்கு லேர்னிங் எடுத்துக்க முடியும். ஆனஸ்ட்டாக அது போதும் நான் நம்புகிறேன். மீதி எல்லாமே ஆன் த வேல தான் நம்ம கற்றுக்கணும். பட் ஆக்சுவலாக த பாயிண்ட் இஸ், நம்ம 6 PM ப்ரூக் சைட் ரிசார்ட்டை ரீச் பண்ணி ஆகணும். இல்லைனா இப்போலாம் கோடையில் 0 விசிபிலிட்டி அளவுக்கு பனி மூடுது. அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் at 6. இட் இஸ் பேட். அண்ட் 7 o'clockலாம் அது ரொம்ப டெரிபிள் ஆகிடும். ஸோ பொறுமையாக சேஃபாக ரீச் ஆகணும்னா நம்ம டைமுக்கு கிளம்பணும். அதில் நம்ம சீரியஸாக இருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம வண்டி ஓட்டுறோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். பட் நம்ம சப்கான்ஷியஸ் ஃபோக்கஸ் மிஸ்டேக் ஆகாமல் டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம். அண்ட் ஐ நோ வி வில். ட்ரஸ்ட் மீ ஆன் தட். நெக்ஸ்ட்டு, பேப்பர்ஸ். ஆர்சி புக் ஜெராக்ஸ் காப்பி, இன்சூரன்ஸ் ஜெராக்ஸ் காப்பி, பியூசியோட ஜெராக்ஸ் காப்பி. பியூசினா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல். ஓகே, இது 3மே கம்பல்சரியாக பிரிண்ட் பண்ணி டேங்க் பேக்கு இல்லை பேண்ட் ஜோபியில் வச்சுக்கணும். ஓகே, எந்த ஜோபியில் வேணால் வச்சுக்கலாம், பட் ஆனால் இருக்கணும். ஓகே, கண்டிப்பாக கொடைக்கானலில் சில்வர் ஃபால்ஸுக்கு முன்னாடி இருக்கிற செக் போஸ்ட்டில் இந்த காப்பியை கேட்பாங்க. அங்கே ஒரு காப்பி நம்ம சப்மிட் பண்ணணும். ஏன்னா ஒரே டைமில் 80 பைக்ஸு ஒரு 5 minutes கேப்பில் 10 ஏறப்போகுது. ஸோ அது அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டு. அண்ட் வேக்சினேஷன். 2 டோஸ் போட்டவங்க ஃபோனில் அப்போ தேடிட்டு இருக்க முடியாது. அது நமக்கு டைம் வேஸ்ட்டு. ஸோ கம்பல்சரியாக ஒரு ஃபுல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு அங்கே டைம் சேவ் ஆகும். ஆனால் இந்த ஒரே ஒரு டோஸ் போட்டவங்க ஒரு டோசேஜ் போடவே போடாதவங்க கம்பல்சரியாக உங்கள் மூக்கில் குச்சி விட போகிறாங்க. அண்ட் அந்த ரிசல்ட் வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 15 minutes ஆகும் டக்குன்னு. ஸோ வி ஆர் லூசிங் அ சிக்னிஃபிகண்ட் டைம் ஓவர் தேர். பட் இட்ஸ் இன்எவிட்டபிள். ஏன்னா நம்மளோட டீமில் நியர்லி 50%க்கு மேலே சிங்கிள் டோஸ் ஆர் நோ வேக்சினேஷன் டீம்மேட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல்லில் நம்மளோட லஞ்ச் அண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸை முடித்ததுக்கப்புறமா இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் சப் குரூப்ஸாக டிவைட் பண்ணி நான் அவங்களோட ஃப்ரண்ட்டில் கிளம்பிடுவேன். நாங்கள் அங்கே போயிட்டு மூக்கில் குச்சி விட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்கில் இருக்கிறவங்களாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதால் டைம் சேவ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நமக்கும் தெரியாது. தியரிட்டிக்கலி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சேவ் ஆச்சுன்னா சூப்பர். பட் 6 o'clock ஸ்லோவாக ஓட்டியே ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் ஃபோக்கஸு. அதை நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் அசிமுலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் நீங்கள் உங்கள் பைக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அண்ட் நீங்களும் நல்லா ப்ரிப்பேர்ட் ஆகிட்டீங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஹெட் ஏக்ஸோ இல்லை ஃபீவரோ எதுவும் இந்த டைமில் வரக்கூடாது. உங்களுக்கு நிறைய வாட்டர் குடிங்க. வயிறு அப்செட் பண்ணாத ஃபுட்டாக வந்து சாப்பிட்டு உங்களோட ஸ்டமக்கை டேம் பண்ணுங்கள். அண்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபிட் அண்ட் யுவர் பைக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிட் ஃபார் த ஜர்னி. ஓகே, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நம்ம கிளம்புற வரைக்கும் இந்த குரூப்பில் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா உங்ககிட்ட நான் 2-3 ஒப்பீனியன்ஸ் கேட்பேன். நிறைய பேரை வாலண்டியர் பண்ண சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து திருப்பி வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீனிங் ஐ வாலண்டியர், இதில் நம்ம இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்டிவாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட மொத்த ஃபோக்கஸும் இன்னிலேருந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கணும். ஓகே, தட் வில் பி ஆல். யூ ஆல் ஹாவ் அ கிரேட் டே. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுவேன்.
நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைடர்ஸ் நம்ம குரூப்பில் இருக்கிறீங்க. அதை நான் ஆல்ரெடி பார்த்தேன். நீங்கள் எல்லாருமே வந்து லீட் அண்ட் டெய்லுக்கு வந்து வாலண்டியர் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை பதிவு பண்ண வேணாம். அந்த வீடியோ ரிலீஸ் அதுக்கப்புறமா நீங்கள் பதிவு பண்ணணும். இப்போது இந்த வீடியோட இன்ஃபர்மேஷனை அசிமுலேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபோட்டோ காப்பீஸை எடுங்க, வண்டியை சர்வீஸ் பண்ணுங்கள், உங்களோட கியர்ஸ் இதுவை ஃபைனலாக ஒரு வாட்டி ரெடி பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான்.